தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10:30 மணிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அவர்கள் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தற்போது இந்த பொறியியல் மாணவர் சேர்க்கை குழுவானது தெரிவித்திருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினருக்கு, அதாவது சிறப்பு பிரிவினர் என்பவர்கள் முன்னாள் ராணுவத்தில் உள்ள வீரர்கள், விளையாட்டு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த பிரிவு, அதில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருப்பவர்களுக்கான அந்த கலந்தாய்வு என்பது ஜூலை 7 மற்றும் 8 ஆகிய அந்த 2 தினங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொது பிரிவினருக்கான சிறப்பு இட ஒதுக்கீடு கலந்தாய்வு ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது கலந்தாய்வு, அதாவது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு, இதில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு 7.5 ஒதுக்கீடு தவிர மற்ற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த பொது கலந்தாய்வு என்பது ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர் சேர்க்கைக்கான குழு தெரிவித்திருக்கிறது. இந்த துணை கலந்தாய்வு, அதாவது இந்த பொது கலந்தாய்வு முடிந்த பிறகு துணை கலந்தாய்வு நடைபெறும். அந்த எஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்ல மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது முழுவதுமான மாணவர் சேர்க்கைக்கான அலாட்மெண்ட் பெற முடியாத மாணவர்கள் இந்த துணை கலந்தாய்வு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அந்த துணை கலந்தாய்வு என்பது ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 26ஆம் தேதி இந்த கலந்தாய்வு அனைத்தும் நிறைவு பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தினங்கள்ல எஸ்சிஏ என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு, சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் இடம்பெறாத மாணவர்களுடைய இடங்களில் எஸ்சி மாணவர்களுக்கான வாய்ப்பாக கொடுக்கப்பட்டு எப்படி செய்வதற்கான அந்த கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான கலந்தாய்வு முழுவதும் www.tneaonline.org என்கின்ற இணையதளத்தின் வாயிலாக தான் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு அந்த தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடக்கூடிய சூழல்ல தங்களுக்கு அந்த தரவரிசையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ, திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தாலோ, அதாவது அவர்கள் பதிவேற்றிருக்கக்கூடிய சான்றிதழ், அவர்களுடைய சொந்த விவரங்கள் ஆகியவற்றில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம், அல்லது இணையத்தின் வாயிலாகவே அவர்களுடைய அந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் 5 நாட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் வெளிவந்ததன் பிறகு அந்த கலந்தாய்விற்கான தேதி என்பது தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.